ஐயா, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இப்போ இன்னைக்கு என்னுடைய கடமை என்ன, ஆண்டவர் என்ன சொல்ல சொல்றாரு அப்படின்னா, ஆண்டுடைய வார்த்தை நித்தியமானது, நிரந்தரமானது. ஆண்டவர் சொல்றாரு, இதையே என் ஜனங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறார். நாம் எதை நம்ப வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். ஏவாள் பாவம் செஞ்சாங்க, ஆதாம் பாவம் செஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யாருடைய வார்த்தையை நம்பல? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல. ஆண்டவர் என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட? நீங்க என்னைக்கு இந்த பழத்தை பறித்து புசிக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன செய்வீங்க? சாகவே. சாத்தான் என்ன சொன்னா? சர்ப்பம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லுது. நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள். யாருடைய வார்த்தையை நம்பினாங்க? சாத்தானுடைய வார்த்தையை நம்பினாங்க. நம்ம யாருடைய வார்த்தையை நம்பணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். தேவனுடைய வார்த்தை பொய்யுரையாதது. வேதம் சொல்கிறது, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி. எனக்கு இன்னொரு பிடித்தமான வசனம் வேதத்துல இருக்கு பாருங்க. மத்தேயு 24:35, மத்தேயு 24:35 வாக்கியம். இதெல்லாம் கிறிஸ்தவங்க மனப்பாடமா மனசுல வச்சிருக்க வேண்டிய ஒரு வசனம் பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம் வேதம் சொல்லுது. ஆனா ஆண்டோடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒரு நாளும் ஒளிந்து போகாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை தூங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுல யோவான் 10:35 எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி இருக்கு. இந்த வசனம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள் நீங்க. எனவே நீங்கள் தேவர்கள் அப்படின்னா தேவனுடைய சந்ததியார் நீங்க எல்லாரும். ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. இந்த வார்த்தையை நம்புறவங்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவர்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கிறாராம், தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. சொல்லிட்டு சொல்றாரு, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேத வாக்கியம் பொய் சொல்லுமா? என்னைக்காவது தவறுமா அப்படின்னா தவறாது. வேத வாக்கியம் தவறாததா இருக்க. எனவே வேத வாக்கியம் பொய் சொல்லாது. Scripture cannot be broken. அது உடைந்து போகாது, அது நம்மை ஏமாற்றி விடாது என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. இன்னொரு அற்புதமான வசனம் இந்த வேதத்தை பத்தி, இந்த பைபிளை பத்தி. இதெல்லாம் நீங்க மனசுல மனப்பாடமா வச்சுக்கோங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் எது ஒளிஞ்சு போகாது? இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. வேத வாக்கியம் தவறாததா இருக்க வேதம் சொல்கிறது. இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் பார்க்கிறோம். எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருக்கு? It has life in it. அதில் ஜீவன் இருக்கிறது. And it has power in it. அதில் வல்லமை இருக்கிறது. ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, இந்த வேத வசனம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஒருத்தங்க வேதத்தை எடுத்து தங்களுக்கு சாதகமா பேசுவாங்க, இன்னொருத்தங்க வேதத்தை எடுத்து அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது பாத்தீங்களா, அது இருபுறமும் கருக்குள்ள, அது இப்படியும் பேசும் அது அப்படியும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறமும் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நல்லா படிக்கணும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அங்க சொல்லல, நல்லா கவனமா பாத்தீங்கன்னா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் அப்படின்னு. ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருந்தா அப்படி ஊடுருவி போகும்ல, அதை காட்டிலும் இது கருக்கானதாய். இதனுடைய வேலை என்னது? இந்த வேத வசனம் என்ன செய்யுமா? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா. எப்படின்னா என்னது? இது தேவனுடைய வார்த்தை உள்ள போகும்போது இது சரி இது தவறு அப்படின்னு பிரிச்சு காட்டிடும்.